ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னுமே நம்மளுக்கு வந்து பொங்கல் வைபு முடியலை. இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல். மாடு இருக்கிற நிறைய பேர் வந்து மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு டே எப்படி போகுது. இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லையுமே கறி சமைச்சு ரொம்ப ஜாலியாக போகும். ஊரில் கேம் எல்லாம் வச்சு பயங்கரமாக போயிட்டு இருக்கும். கை வலிச்சிருச்சு, அதான் இந்த சைடு மாத்திட்டேன். நான் இப்போ எந்திரிச்ச டைம் வந்து இப்போ 9:00 9 நாட் 7 ஆகுது. நான் 9 மணிக்கிட்ட தான் எந்திரிச்சேன். ஏன்னா செம்ம டயர்டு. எனக்கு எந்திரிக்கவே முடியல. இப்போ எங்கள் அம்மா வந்து நான் கோலம் போட்டிருக்கேன், அதை கவர் பண்ணுன்னு சொன்னாங்க. உடனே தான் நான் எந்திரிச்சேன். பொங்கல் டே 2 இதுதான் எங்கள் அம்மா போட்ட கோலம். என்ன வேற கூப்பிட்டுருக்கு. அவங்க ஊரில் வந்து கேம்லாம் நல்லா நடக்கும், வா தங்கச்சின்னு சொல்லியிருக்கு. ஓகே பார்ப்போம். முடிஞ்சால் அங்கேயும் போவோம். எங்கள் சித்தி வீட்லேயும் கூப்பிட்டாங்க. சித்தி ஊர் பக்கத்தில் தான் வந்து அண்ணன் ஊர். ஓகே பார்ப்போம். எங்கள் அண்ணன் வந்து நேற்று நைட்டு வந்து டூருக்கு கிளம்பிட்டான். ஒரு 11:00 கிட்ட. எங்கே போயிருக்கான்னா வாங்கமுன்னு சொன்னான். ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு ஒரு 2 டேஸ் ஆயிடும். ஓகே, இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த பொங்கல் குழம்பு வந்து ரொம்ப ஃபேவரெட். எனக்கு சரியான கோல்டு பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா 3:30 மணி வரைக்கும் உட்காந்து கோலம் போட்டோமா நேற்று மார்னிங். ஸோ அதனால தான் நேற்று பொங்கல். ஆனால் நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போகிறது ஜஸ்ட் நவ் இப்போ தான். ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை. இப்போ தான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டுவிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை வாஷ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே போகலாம். கறி வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஏன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். இது வாட்டர் ப்ரூஃப் தான், இருந்தாலும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது தானே. ஓகே, நான் வாஷ் பண்ணிவிட்டு மீட் பண்ணுறேன். பேட் பாய் தானே நீ? ஆமா ஆமா. யாத்தி என்ன ஆமா சொல்லிட்ட? நல்ல பை இல்லையா? ஏன்? என் பேர் என்ன? தம்பி. சரி, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி இருக்கீங்க எல்லாரும் கேளு. ஓகே, பப்ளு பொங்கல் செலிப்ரேட் சூப்பராக கொண்டாடினியா? ஆமா. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? எம்மியா இருந்ததா? நான் சாப்பாடே கேட்டேன். சரி, இப்போ அத்தை வச்சிருந்த குழம்புலாம் எப்படி இருந்தது? அத்தை வச்சிருந்த குழம்பு எப்படிமா இருந்தது? எம்மியா? இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. அத்தை வச்சிருந்த குழம்பு எப்படி இருந்தது? எம்மியா இருந்ததா? நீ சாப்பிட்டியோ? நிறைய சாப்பிட்டியோ? நிறைய சாப்பிட்டியா? பாய் பாய். சரி பாய். பாய் காய்ஸ். பாய் காய்ஸ். வெரி குட் மா, வெரி குட். என் கூட கறி கழுவ வரியா? எஸ். ஓகே ஓகே பாய். ஓகே பாய். இப்போ வந்து நான் கறிலாம் வந்து கழுவி கொடுத்துட்டேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு, கிரேவி வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு. அது வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராமேன் இல்லை. ஸோ அதனால தான் வீடியோ கவர் பண்ண முடியல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதுதான் ரெடி பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்டான சிக்கன் 65 அதை ரெடி பண்ணுறதுக்காக வந்தாச்சு. நாங்கள் 4 பேர் தான் வந்து 65 சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனாக எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு 65 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் தயிர், அப்புறம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து 65 மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப ஜூஸியான சிக்கன் 65 ரெடி. சிக்கன் 65 வந்து நான் பார்த்துக்கிட்டேன். ரெடி பண்ணது எல்லாமே நான் தான். கிரேவி வந்து பெரியமா பார்த்துக்கிட்டாங்க. பட் நான் சொன்ன ஸ்டைலில் தான் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நான் வந்து கிரேவியை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சமாக வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு 65க்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோமா. ஸோ அதை இப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரியலி வந்து 65 ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருந்தது. ஸோ வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஃபைனலாக நம்ம லெமன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்ட். அவ்வளோதான், முடிஞ்சது. குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். நான் வந்து வெளியே போக வேண்டியது இருக்குது. அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால. ஸோ அங்கே போகிறோம்.
கால் பண்ணியுமே கூப்பிட்டாங்க. சீக்கிரமாக போக வேண்டியது, பட் வந்து வீட்டில் ஒர்க்குனால போக முடியல. ஓகே, இப்போ கிளம்புவோம். ஓகே, முடிஞ்ச அளவு வந்து சீக்கிரமாக குளித்து சீக்கிரமாக கிளம்பி போவோம். டைம் இப்போவே 1:30 ஆக போகுது. நான் ஒரு 3 மணிக்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். ஆல்ரெடி அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 3 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ டைமு பார்த்தீங்கன்னா 3:30. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிறதுக்கு அங்கே போய் நிற்கிறதுக்கு வந்து 4:00 மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. சிலவங்களாம் எப்படி தான் டைம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியலை, எப்படி பண்ணணுன்னு தெரியலை. ஓகே, அப்படியே வந்து விலாகை கண்டினியூ பண்ணுவோம். நானும் அம்மாவும் தான் போகிறோம். அம்மா வந்து சித்தி வீட்டில், நான் வந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை கூப்பிட்டுட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரணும். இதான் என்னுடைய காஸ்டியூமே. எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். இந்த காஸ்டியூம் வந்து இப்போ தான் நியூவாக எடுத்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எங்கள் ஆச்சி வந்து எங்கள் அப்பாவோட அம்மா, அவங்க வந்து தீபாவளிக்கு ஒரு டைம் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு இருக்கும். 2 to 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை நான் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேர் பண்ணுறேன். பட் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, வில்லேஜ் என்ன பண்ணுறது, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நம்மக்கிட்ட இந்த ட்ரெஸ் இருக்காங்கிறது இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் எடுத்து போட்டாச்சு. ஒயிட் சோறு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எலும்பு ரசம். இது எலும்பு குழம்பு. நான் சொன்ன மாதிரி பெரியம்மா வந்து எலும்பு குழம்பு ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே, போதும். இது கிரேவி. ஓகே, டன். ரொம்பவே திருப்தியாக ரசித்து ருசி சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு சித்தி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. யாருமா வீட்டில் இருக்கோம். ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. போகலாமா? போகலாம். எங்கே போகிறோம்? திருமலை. எதுக்கு? விளையாடுறதுக்கு. இல்லை, நான் யார் வீட்டுக்கு போகிறேன்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஓகே, போகலாமா? போகலாம். வாங்க போகலாம். தங்கச்சிங்களையும் கூப்பிட்டுட்டு அண்ணன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் அண்ணா ஊர். நிறைய நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இன்னும் நெல் விளையல. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே க்ரீன்ஃபுல்லாக அழகாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து நான் அண்ணன் வீட்டுக்கு போனது, அங்கே கேம்லாம் நடந்தது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு விளாகில் நான் அப்லோட் பண்ணுறேன்.